நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று காலை 7:40 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:25 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:25 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பதற்கு கடுமையாக போராடுவீர்கள். ராசியில் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். தடைகளை உடைத்தெறிந்துதான் பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இலக்கை நோக்கி அடைவதற்கு கடுமையாக முன்னேறி செல்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெரிய மாணவர்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் செய்து கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களுடைய ரசனைகளை புரிந்து கொண்டு மற்றவர்களும் செய்து முடிப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். இனிமையான நாளாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வதுங்க. என்று குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். எதையும் யோசித்து செய்யுங்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் எதையும் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது மிக நல்லது. விருந்தினர் வருகை என்று இருக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைகளில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று கோபப்பட வேண்டாம். காரியங்களை முன்னின்று செய்வது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதல் மனக்கசப்பை ஏற்படுத்தும். பயப்படாதீர்கள். கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லுங்க. காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். என்று சக மாணவரிடம் விளையாடும் பொழுது கண்டிப்பாக கவனம் வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கண்டிப்பாக இதிலும் முன்னேற்றம் இருக்கும். பேச்சு மட்டும் குறைத்து கொண்டு செயல்படுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. உடைய இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். என்று உடைய ரசனைகளை புரிந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி என்று முன் கோபப்பட வேண்டாம். காரியங்கள் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. பெரிய மாணவர்களுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். கிருத்திகை மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. குடும்ப பிரச்சனை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வருவது நல்லது. ரிஷபம் ராசினியர்கள். என் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. டக்கென்ற வார்த்தைகளை விட வேண்டாம். கவனம் கொள்ளுங்கள். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பார்த்து பக்குவமாகவே செயல்படுங்கள். வியாபார நோக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையும். வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். என்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மன தைரியமும் ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்களும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று குழப்பங்கள் ஓரளவு நீங்கி தெளிவும் பிறக்கக்கூடும். பண கஷ்டமும் கண்டிப்பாக குறையக்கூடும். பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தி அடைய செய்வீர்கள். பல வழிகளிலும் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக குறையும். பயப்பட வேண்டாம்.
ஆனால் எந்த ஒரு வேலையிலும் நீங்க எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. காதல் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துணிந்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். கல்விக்கான முடிவுகளில் வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் புது புது விஷயங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியுங்க. என்று முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று சிரமம் இல்லாமல் வாழ்க்கை செல்லும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். உத்தியோகம் சார்ந்த பணிகள் கண்டிப்பாக விறுவிறுப்படையுங்க. பல வழிகளிலும் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி செல்லுங்க. பண கஷ்டமும் கண்டிப்பாக குறையுங்க. ரோகிணி மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக கூடுங்க. என்று தியானம் தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மிருக சிரிஷம் தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்வார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற தொடங்குங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று எதிரியால் ஏற்பட்ட தொல்லைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். எதிரிகளின் பலம் குறைந்து நீங்கள் கொஞ்சம் நிம்மதி அடைவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களின் அணுகுமுறையை மாற்றுவது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை சுமையும் ஒரு பக்கம் குறைந்து விடக்கூடுங்க. மாலையில் இருந்து ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். என்று மிதுனம் ராசினியர்கள் தொழில் முறை பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தேவையான பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளில் ஏற்பட்ட தாமதமான நிலை கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களில் ஏற்பட்ட இழுபறியான நிலை கண்டிப்பாக மாறும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையிடம் மட்டும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். என்று பெண்கள் குடும்பத்துக்கு வேண்டியவற்றை வாங்கி போட முடியும். சிக்கல்களை சரி செய்துவிட முடியும். பெண்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் தீர்க்கமாக யோசியுங்கள். அதுவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று காதல் மனக்கசப்பை கொடுக்கும். கொஞ்சம் பயப்படாதீர்கள். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். பொறுமை மட்டும் இருந்தால் போதும், வெற்றி அடையும். இன்று மாணவர்கள் கல்விக்கான திட்டங்களில் வெற்றி இருக்கும். கூடுதலாகவே உழைத்து காட்டுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் சாதிப்பீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாணவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மற்ற மாணவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அக்கம் பக்கத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உன்னுடைய அணுகுமுறையில் இன்று நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி செய்துவிட முடியும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். அலைந்து திரிந்து சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்று எதிலும் உங்களால் சாதிக்க முடியும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழம் இருக்கின்றது. மாலை நேரத்தில் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளிலும் இன்று பங்கு கொள்வீர்கள். விருந்தினர் வருகையால் இன்று வீடு களை கட்டுங்க. உடல் நலமும் என்று சீராக கூட்டும். அழகு இளமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும்.
நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கொடுங்க. உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு நீங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிட்டுங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று தொல்லைகள் ஓரளவு கண்டிப்பாக குறையும். வீண் செலவுகள் எல்லாம் கட்டுக்குள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. மெத்தனமான போக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. தீவிர ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தீவிர கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்கான வழியை நீங்க கண்டிப்பாக பிரகாசமாக்கி கொள்ள முடியும். பெண்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிக்கலையும் சரி செய்துவிட முடியும். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், குழப்பமடைய வேண்டாம். பெண்களுக்கு இன்று எல்லா விதமான நல்லதும் நடக்க கொடுங்க. காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படுத்தும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும், குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக அடிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் மகிழும்படியான செய்திகள் வரக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். பூசம். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவு சரியாக கொடுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆயில்யம். என்று எதிலும் நிதானமாக செயல்படுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தொல்லை கொடுத்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மாலை நேரத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் தெரிந்து ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் உங்களால் காப்பாற்றி கொடுக்க முடியும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சிம்ம ராசினியர்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். பிரபலங்களின் சந்திப்பும் ஏற்படக்கூடும். உங்களின் அறியாமையை நீங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். எதையும் தெரிந்து செயல்படுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முன்கோப்பத்தை குறைத்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சிறப்பான யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக இன்று உயர் அதிகாரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உடைய கோரிக்கைகளை கூட ஓரளவு ஏற்றுக்கொள்வார்கள். தைரியம் கண்டிப்பாக இருக்குங்க. கூடிவிடுங்க. இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படக்கூடும். ஆனால் மனசில் குடும்பம் தொடர்பான கவலைகள், பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நினைத்தாற் போல் சிறப்புடன் நடத்தி முடிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளையும் சரி கட்டிவிட முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலை நீங்கள் சந்தேக பார்வை விட்டுவிட வேண்டும். காதலுக்காக நேரத்தையும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். முடிக்க நினைத்த காரியத்தை முடிக்க முடியும். நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். என்று மாணவர்களுக்கு துணிச்சல் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாக இருக்குங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள்.
பேச்சை மட்டும் குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். செயலில் உத்வேகம் என்று பிறக்க கொடுங்க. உடைய கோரிக்கைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆனால் மனசில் குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. விட்ட வேலையை எப்படியும் பிடித்துக் கொள்வீர்கள். பிடித்த வேலையை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பூரம் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பிரபலங்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று நீங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நலம் விசாரிப்பது மிக நல்லது. உத்திரம் எதிலும் உங்களுக்கு நன்மை இருக்கும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைகளை துல்லியமாக லாபகமாக கையாள முடியுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. என்று பிரபலங்களின் சந்திப்பு ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாத நபரிடம் கொஞ்சம் கவனமாகவே பேசுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது யோசித்து செய்ய பாருங்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கன்னி ராசி நேயர்கள் என்ற எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையை கண்டிப்பாக வளமாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. மகளுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக அமையும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாக கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். லாபம் சீராக உயரும், பன்மடங்கு உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உழைப்பால் உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகமும் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கன்னி ராசினியர்கள் கௌரவ குறைச்சல் எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மிகவும் கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனமும் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தையிடம் தயவு செய்து நீங்க வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். சிக்கலை கண்டிப்பாக சரி செய்துவிட முடியும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது, நிம்மதியை ஏற்படுத்தும். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். திறம்பட செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சாதிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகள் இந்த நாளை இனிமையாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்று நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. என்று இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. அஸ்தம் தொழில்முறை போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கௌரவ குறைச்சல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட முடியுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். என்று தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துலாம் ராசினியர்கள் இன்று புதிய சிந்தனைகளில் நாட்டம் செல்லுங்க. சிந்தித்து செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. மனசுக்குள் என்ன தோன்றுதோ அதனை செய்து முடிக்க முடியுங்க. பிள்ளைகளின் கருத்தை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பிடித்தமானதை செய்து கொடுக்க பாருங்கள். வருங்கால திட்டத்தில் ஒன்று கண்டிப்பாக நிறைவேறும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். பழைய கடன் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக ஒன்று திறந்துவிடக்கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். புதுமை படைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். என்று துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் காண முடியுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுதும் பயணங்களில் செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். திறமையால் எதிலும் முன்னேறி செல்ல முடியும். கஷ்டமான சூழலையும் இன்று நீங்க
கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அவசர தேவைக்காக கொஞ்சமாக பண தேவை இருக்க கொடுங்க. எதையும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு புன்முறுவல் சிரிப்பில் வெளிப்பட கொடுங்க. முக அழகும் கூடிவிடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. பெண்கள் துணிச்சலுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடைய கொடுங்க. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். பிடித்தமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. லட்சிய நோக்கோடு உங்களுடைய கல்வியும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று மனசுக்குள் உங்களுக்கு அமைதி வெளிப்படக்கூடும். திறமையால் எதிலும் முன்னேறி செல்வீர்கள். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. புதிய சிந்தனைகளில் மனம் செல்லும். இந்த நாள் உங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுவாதி. கடினமான சூழ் நினைவினாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பயணங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் கண்டிப்பாக சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. விசாகம். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பழைய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். துணிச்சலாக சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக சென்று வர பாருங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று குடும்பத்தாருடன் கூதுகளும் படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சபைகளில் முதல் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வர கொடுங்க. வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள். இன்று வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படக்கூடும். இன்று வர்த்தக திறமையும் அதிகரிக்க கொடுங்க. பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைய முடியுங்க. இழுபறியாக இருந்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு விரிவடை செய்வீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியும் ஓரளவு கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியுங்க. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அவசரமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். முன்னேற்பாடுடன் செய்தால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்தி வெற்றி வாகை சூட முடியுங்க. காதல் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் புதுமை படிக்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி வெற்றியடைய கொடுங்க. விலகி சென்றவர்கள் இன்று கண்டிப்பாக மீண்டும் வரக்கூடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட முடியுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அனுபவமிக்க பணியாட்கள் கண்டிப்பாக தொழிலுக்காக அமைய கொடுங்க. இருக்கும் இடத்தை எல்லாம் சிறப்பாக வைத்துக் கொள்வீர்கள். திறமைகளால் வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். கேட்டை. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன் விரோதம் காரணமாக ஏற்பட்ட பகை கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
காரம் அதிகம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று அலைந்து தெரிந்து சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை பிடித்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நீங்க நடந்து கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து செல்லுங்க. கல்யாணம் தொடர்பான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றி அடையும். புதியவர்கள் நண்பர்கள் ஆக கூட்டும். என்று வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடிவிடும். வியாபாரமும் சூடு பிடிக்க தொடங்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நல்ல தகவலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுப்பது நல்லது. யோசியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அவசரத்தை தவிர்ப்பது மிக நல்லது. சகோதர வழியில் உங்களுக்கு உதவியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல திட்டங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நன்மைகளும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். என்று தனுசு ராசினியர்களுக்கு நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தாய் வீட்டு சேதனத்தையும் கேட்டு பெறுவீர்கள். கண்டிப்பாக பெண்கள் என்று உற்சாகம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு மன கசப்பை கொடுக்கும். இறுதியில் தான் வெற்றியை கொடுக்கும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தயவு செய்து நீங்க சந்தேக பார்வை மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் குழப்பம் அடைவீர்கள். குழப்பம் வேண்டாம். நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள். மாணவர்கள் துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அது மட்டுமில்லை, லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பது நல்லது. நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அவசரமாக சில பணிகள் முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்வீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. போராட்டம் எதிலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். வியாபாரமும் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவது நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையும் இன்று அமைந்துவிடக் கொடுங்க. மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அவசர தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையும். என்று உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்கள் தாய் தந்தையாருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுக்க முடியும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சரி கட்டிவிட முடியும். என்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்லது எது கெட்டது எது என்று கண்டிப்பாக யோசித்து செயல்படுவது நல்லது. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு முடிவையும் நீங்கள் நிதானமாக எடுப்பது நல்லது. வீண் விவாதங்களை மட்டும் நீங்கள் தயவு செய்து செல்ல வேண்டாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்குங்க. பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தடைப்பட்ட வேலை ஒன்றை இன்று நீங்கள் சிறப்பான முறையில் ஏற்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். நல்ல அணுகுமுறையில் இன்று நீங்கள் வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். சில்லறை சண்டைகள் கண்டிப்பாக சரியாகும். சிலவற்றிற்கு உங்களுடைய அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்வீர்கள். கடின உழைப்பு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள். என்று எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். கூட்டு முயற்சியால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் எதிலும் ஏற்படக்கூடும். கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. வெற்றிக்காக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். தேவையான உதவிகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் நீங்க சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் நல்ல விஷயம் நோக்கி வாழ்க்கை செல்லுங்க. சுறுசுறுப்புடன் இன்று காணப்படுவீர்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். காதல் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லபடியாக நடக்கக்கூடும்.
இன்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும், கல்வியில் சாதிக்க முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மாணவர்கள் தலையிட வேண்டாம். சிறு வயது முதலே நீங்க மூட நம்பிக்கைகளிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வருங்க. முயற்சிகளில் ஓரளவு சாதகமான பலன் கிடைக்கும். கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட பாருங்கள். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. உங்களுடைய அணுகுமுறையில் இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றிக்கு வழிவகை செய்ய முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவலையை மறந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடுங்க. முன்கோபத்தை கட்டுப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது நல்லது. இன்று நீங்க தடைப்பட்ட வேலையை மிகவும் சிறப்புடன் செய்து முடித்து நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியுங்க. அவிட்டம். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு காலத்திலும் அலட்சியமும் காட்ட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று சில காரியங்களை விட்டுவிடுங்கள். தன்னால் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெற கொடுங்க. கும்பம் ராசி நேயர்கள். இன்று எதிரிகளால் இன்று விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. பிரபலங்களின் சந்திப்பு என்று ஏற்படக்கூடும். அரசு காரியங்கள் விரைந்து முடிய கொடுங்க. வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகாரியிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகி இணக்கமான சூழல் உருவாக கூடும். இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகளில் சுமூக முடிவு கூடும். தைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். திறமையை மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக நீங்க செய்து முடிக்க முடியுங்க. திறமை கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். சிறப்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சமூக தீர்வு கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எதை பற்றியும் பயப்படாமல் நீங்க சிறப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் விலகி நிம்மதி ஏற்படக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்கள், தொழில் செய்பவர்கள் என்று எல்லோரும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சிறப்பான சூழல் இருக்குங்க. என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை அடைய முடியுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தும். அதற்கு நீங்க பொறுமை காக்க வேண்டும். விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். காதல் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. விளையாட்டில் வெற்றி பெற முடியும். கல்வித்துறையில் வெற்றி பெற முடியும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும். சக நண்பரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதியதாக இன்று கடன் பிரச்சனையை சரி கட்ட முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சதயம். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். பிரபலங்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அரசு காரியங்கள் விரைந்து நடக்க கொடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு
நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பொறுமை இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி தேடி வர கொடுங்க. போராட்டாத்தி நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கடைசி நேரத்தில் உங்களால் எதையும் செய்து முடிக்க முடியுங்க. பார்ப்பதற்கு மிகவும் தோரணையாக காணப்படுவீர்கள், அழகாக காணப்படுவீர்கள், முகப்பொலிவுடனும் காணப்படுவீர்கள். இன்று போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மிக்க யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக எளிதில் ஜெயித்துவிட முடியும். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக உங்களுக்கு எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். முயலுங்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். என்று கண்டிப்பாக முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக தோன்றும். பழைய உறவினர்கள், நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக இன்று நீங்கள் பயணங்களும் மேற்கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். தலைமையின் நம்பிக்கை என்று நீங்கள் பெறுவீர்கள். மதிப்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டபடி செயலாற்றுவதினால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. கவனக்குறைவு மட்டும் வேண்டாம். துணிச்சலாக எதையும் செய்வீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். முக அழகும் கூடிவிடும், கவர்ச்சி கூடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயலாற்றி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் நீங்க அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது மட்டும் சிறு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் வளர்ச்சிக்காக தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ வாங்கி போட முடியுங்க. பெண்கள் என்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சிக்கலை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனையும் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, கண்டிப்பாக வெற்றி அடையும். காதலுக்காக நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கின்றது. லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வியில் உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பும் மேலோங்கி விட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி நேரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். செல்வமிக்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அடுத்தவரிடம் இணக்கமாக நடந்து கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவு காண்பது ரொம்ப நல்லதுங்க. ரேவதி திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றியடையும். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் இன்று நீங்கள் எதிலும் செயல்படுவீர்கள். இன்று நிதானமான போக்கு இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். பெயரும் புகழும் ஏற்படுவதினால் நல்ல விஷயங்களும் நடக்க கொடுங்க. உங்களை பற்றி தவறான கருத்துக்கள் கொண்டவர்கள் எப்பொழுது மனம் மாறி கண்டிப்பாக நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்வார்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.